பிலிப்பியர் 1 5வது வசனம் 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? உங்களில் தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம். ஓகே, இந்த பிலிப்பு சபையை குறித்து நாம் கடந்த சில நாட்களாக சொல்லும்போது, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய பிரயாணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்லும்படியாக தூண்டப்படுகிறான். அந்த பகுதியில் அவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அந்த சபை பின்னாட்களில் வளர்ந்த ஒரு சபையாக மாறி இப்பொழுது நல்ல கனி கொடுக்கிற ஒரு சபையாக இருக்கிறது. விசேஷமாக இந்த சபை பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பிரியமான சபையாக காணப்படுகிறது. ஏன்னா இதில் இருக்கிற வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இவன் ரொம்ப அதை பிரியப்பட்டு சொல்லுகிறான். அதே சமயத்தில் இந்த சபையை குறித்து சொல்லும்போது அதிகமாய் சந்தோஷப்படுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். சந்தோஷமாக இருங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறான். இந்த நாட்டில் சபை எல்லா விதமான காலகட்டங்களிலும் கடந்து தான் வர வேண்டும். நான் சொன்னது போல் அரசாங்கத்தினால் பல காரியங்கள் நெருக்கடிகள்லாம் பயங்கரமாக இருக்கிறது. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மதத்தின் பெயரால் பலவிதமான தீமைகள் சபைக்கு விரோதமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொன்னது போல சபைக்குள்ளாகவே பலவிதமான பிரிவுகளை, குழப்பங்களை, ஒரு விதமான போராட்டங்களை சத்துரு விதைத்து செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே சபை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்ல சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஓகே, அப்போ சபையை குறித்து இந்த பவுல் அப்போஸ்தலன் மிகுந்த ஒரு ஆதங்கத்தோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு ஒரு சில காரியங்களை அவன் சொல்லுகிறான். அதில் ஒரு சில காரியங்களை இந்த நாட்டில் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த சபை எப்படி அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து கடந்து வந்திருக்கிறது என்பது குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு, இந்த சபையில் தொடர்ந்து இவர் விசேஷமாக எதிர்பார்த்து செய்கிற காரியத்தை சொல்லும்போது இந்த மக்கள் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்பது குறித்து தெளிவாய் சில வசனங்களை சொல்லுகிறார். ஆகவே அதை குறித்து நான் பார்க்க வேண்டும். முதலாவது, இதில் 3ஆம் வசனத்தை சொல்லபடி பார்க்கும்போது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். 5ஆம் வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நற்செய்தி சொல்லப்படுகிறது. இதைத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதற்கு முக்கியப்படுத்த வேண்டும். நாமும் இயேசுவின் நற்செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்போ இந்த நற்செய்தியை கேட்ட பிறகு, விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நமக்குள் அந்த கிரியை, அந்த நற்கிரியை அது தொடர்ந்து பிரயாணப்பட வேண்டும் அல்லது கடந்து செல்ல வேண்டும். அப்போது நற்கிரியை என்று சொல்லும்போது, இயேசுவை குறித்த செய்தியை கேட்டேன், அதில் அடுத்தது நான் செய்ய வேண்டிய காரியங்கள். ஸோ நற்செய்தி என்பது ஒரு செய்தி, சொல்லப்பட வேண்டிய செய்தி, காதில் நாம் கேட்கிறோம். ஆனால் அடுத்ததாக இதில் வருகிறதான நற்கிரியை என்பது நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள். அதில் நிறைய இருக்குது, ஆனால் அதில் ஒரு சில காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த சபையினுடைய தோற்றத்தில், இதனுடைய ஆரம்பத்தில் இருந்த சில காரியங்களை வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அதில் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க முடியாது. அங்கே இருந்து எல்லாரும் மக்கெதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து, ஓகே, அதை பவுல் தன் பிரயாணத்தை வந்து விவரிக்கிறார். நாங்கள் இங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணோம். ஏன்னா அவர் அப்போஸ்தலனாக பல இடங்களுக்கு போய் சபைகளை ஸ்தாபிக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கங்கே சபை ஸ்தாபிக்கப்படும். அதன் பிறகு அங்கே ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு ஊழியங்கள் நடக்கும். ஓகே, இப்போது இந்த பட்டணத்துக்கு வந்ததை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். இது மக்கெதோனியா தேசத்து நாடுகள் ஒன்றுக்கு தலைமையானது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, ரோமர் குடியேறினதுமான, ரோமன் சிட்டிசன்ஷிப், சரிங்களா, குடியேற்றம் என்று சொல்லுவார்கள். ஒரு அரசாங்கம்னா ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா மக்களை போய் குடியேற்றம் பண்ணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காசா பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு இவங்க போய் அங்கே செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பல பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது, பாலிட்டிக் ரீசன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். பட் ஜனங்களை போய் குடியமர்த்த விரும்புகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் ரோமர்கள் குடியேறினமான ஒரு பட்டணத்தின் பெயர் தான் பிலிப்பி பட்டணம். சொல்லுங்கள் பார்க்கலாம், பிலிப்பி பட்டணம். அந்த பட்டணத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்? சில நாள் தங்கியிருந்தோம். ஓகே, இப்போ 13ஆம் வசனத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். வசனம் 13, ஓய்வு நாளில், எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? ஓய்வு நாளில் வெளியே போய்
வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. எல்லாம் ஒரு அல்ல சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை ஊற்றி அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை இதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், இந்த பட்டணத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிற இடத்தில், வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில், எந்த நாளில் என்று சொன்னால் ஓய்வு நாளில், நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே, அதுவும் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்தோம். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணோம்? உபதேசித்தோம், அல்லது இயேசுவை பற்றி சொன்னோம். எல்லாம் ஒரு சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ தான் அங்கே லீதியாள் என்கிற பெண் இந்த வசனத்தை கேட்கிறாள். சரிங்களா? 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த ஊர் பேர் தியத்திரா. அவள் என்ன பிஸ்னஸ் பண்ணுகிறாள்? ரத்தாம்பரம் விற்கிறவள். சரிங்களா? அடுத்தது தேவனை வணங்குகிறவள், யாவேவை வணங்குகிறவள் என்கிற பெயர் அந்த கொண்ட பெண்ணுடைய பெயர் என்றால் லீதியாள் என்கிற பெண். இப்போ பவுல் சொல்லுகிறது அந்த அம்மா நல்லா கவனிக்கிறாங்க. அடுத்தது இவங்க கேட்கிறதை கவனிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரா? அவர் இருதயத்தை திறந்தார். எல்லாம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உச்சமா எல்லாம் சொல்ல முடியுமா? என்னதான் ஆண்டவருடைய பற்றி சொன்னாலும் இருதயம் திறக்கப்படும். இருதயம் திறக்கப்படுறதுக்கு ஆவியானவர் கிரியை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண? ஜபம் பண்ணோம். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு ஜபம்? ஜபம் சில பேர் ஜபத்தை சலிப்பாக சொல்லுவாங்க. ஜபம் இல்லைன்னா உங்கள் குடும்பம் இருக்காது. நான் சொல்ல உண்மைதானா? ஜெபிக்க ஏதோ ஒருத்தர் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில், அவங்களால உங்கள் குடும்பம் ஓடு. உழைப்பை நம்பி நீங்கள் ஓடினீங்கன்னா அது உலகத்தான் கூட ஓடின்னு தான் இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் ஜபம் அவசியம். இரண்டாவது, நீங்கள் விரும்பவில்லையோ சபைக்கு ஜபம் அவசியம். விசுவாசிக்கிற எல்லாம் வரல சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை உயர்த்து வரல சொல்லுங்களேன். எல்லா கரங்களை உயர்த்து வரல இல்லையா? இப்போ பாருங்க, ஜபம் பண்ணுகிற எப்படிப்பட்ட ஜபம்? வழக்கமாக ஜபம் பண்ணுகிற இடத்தில் நாங்கள் இப்போ சொல்லுகிறோம். அப்போது கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார். ஓகே. அடுத்தது என்ன நடந்துச்சு? வசனம் 15. அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களுக்கு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சு போச்சு, ஞான ஸ்நானத்துக்கு வந்துட்டாங்க. அலையில சொல்ல மாட்டீங்களா? ஜபம், சுவிசேஷம், ஞான ஸ்நானம் அல்லது ரட்சிப்பு. முதல் பெண்ணாக இந்த ஊரில் ஒரு விசுவாசி வருகிறார். அந்த பெண் பெயர் லீதியாள். அவள் எப்படிப்பட்ட பெண் என்று சொன்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு பெண், ஒரு பெரிய ஃபேமிலி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி, இது ஒரு பக்கம். இரண்டாவது, அதே ஊர் அல்லது பட்டணத்தில் மறுபடியும் 16 வசனத்தை பார்க்கும்போது verse 16 மறுபடியும் சொல்லுங்க பாலாம். நாங்கள் இடத்துக்கு போகையில் ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின. மறுபடியும் ஜபம் பண்ணும்போது இப்போ வேற மாதிரி ப்ராப்ளம். ஒரு அசுத்தாவி பிடித்திருந்த பெண் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, பவுலையும் கூட வரவங்களையும் பார்த்து அவர் கூட ஊழியம் பண்ணலாம் பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். வசனம் 17. ரட்சிப்பின் வழி நமக்கு என்ன பண்ணுகிறார்கள்? அறிவிக்கிறவர்கள் என்று என்ன பண்ணலாம்? எதை பற்றி சொல்லுது பற்றிய பிசாசு? நமக்கு ரட்சிப்பை பற்றி தெரிஞ்சதில்லை. யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. இவங்க யாருன்னா தேவனுடைய ஊழியக்காரப்பா, இவங்க யாருக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறாங்க. உள்ளே இருக்குது என்ன ஆவி? அது அசுத்தா. ஆனால் இது வந்து இப்படி ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல, அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. வசனம் 18 சொல்லப்படுகிறது, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், அவள் செய்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற ஆவி செய்துதான். இப்போ அந்த பவுலுக்கு கோவம் வந்துருச்சு. பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லி அந்த ஆவி கிட்ட சொல்றான். உடனே என்ன பண்ணிச்சு? ஆவி ஓடிச்சு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுவும் அந்த ஊரில் தான் நல்ல பிஸ்னஸ். ஆனால் அந்த குறி சொல்லுகிறது எதனால் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்குள் இருக்கிற ஆவினால் தான். இன்னைக்கு கிறிஸ்தவங்களே குறி பார்த்துன்னு இருக்கிறான். ஆவியான ஒரு பாஸ்ட் மூலம் எதுவும் அருள் வாக்கு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஓடி நிற்கிறாங்க. 4 நட்சத்திரம் பார்த்து அது ஓடி நிற்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நடக்கலாம், நடக்கும் நான் சொல்லுகிறேன். ஆனால் அங்கே இருக்கிறவர் ஆவியானவரா அசுத்தாவியா? அப்போது இந்த பெண்ணுக்கு டெலிவரன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஒரு பிரச்சனை. இப்போ வசனம் 19 சொல்லுகிறது. வசனம் 19. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து அதிகார இடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அப்புறம் ஜெயிலில் போட்டுறாங்க. நல்லா அடி கொடுக்குறான். இதுவும் அந்த ஊரில் நடக்கிறது. ஒன்று சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஞானஸ்தானம் எடுக்கிறா. இன்னொரு பெண்ணுக்குள்ள இருந்த அசுத்தாவை ஓடின போது அந்த பெண்ணை வைத்து வியாபாரம் பண்ணுகிற, அந்த பெண்ணை வைத்து தொழில் நடத்துகிற, அந்த பெண்ணினால் ஆதாயம் பெறுகிற அந்த ஓனர்ஸில் என்ன பண்ணுகிறார்கள்? இவங்களுக்கு கோவம் வந்துச்சு. என்ன இந்த பெண்ணுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, எதுவும் பண்ண மாட்டேங்குது, அருள் வாக்கில் வர மாட்டேங்குது என்று. இது காரணம் யார் என்றால் இவன் கூட வந்த ஒரு டீம் தான் என்று சொல்லி அவரை பிடித்து அதிகாரிகள் எடுத்து கொடுத்து என்னெல்லாம் சொல்லுகிறார் பார்த்தீங்களா?
வசனம் 20 சொல்லுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் 20, அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? எதை பண்ணுறது? கலகம். பேய் ஓட்டினா கலகம், சுவிசேஷம் சொன்னா கலகம். இன்னைக்கு அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது மதம் மாற்றுகிறார்கள் என்கிற பெயரில் இன்னும் பல மோசமான செய்திகளை புரளியாக சொல்லி இன்னைக்கு சபைகள் துன்புறுத்தப்படுகிறது, விசுவாசிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள், ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேற எதுவும் நோக்கம் இருக்குது, வேற எதுவும் ஆதாயம் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க பார்க்கலாம். 21, ரோமர் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைகளை என்ன பண்ணுகிறார்கள்? பாருங்க, ஒரு பிசாசு பிடிச்ச பெண்ணு சுகமாக்குறது தகாததை செய்கிற காரியம். ரெண்டாவது, கலகம் பண்ணுகிறாளாம். ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? இவருடைய ஆதாயம் போய்விட்டது. வசனம் 19, அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை. அப்போ ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவங்களை கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார்கள்? இவர்கள் ஏன் தகாததை உபதேசிக்கிறாள் சொல்லுகிறார்கள் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவங்களுக்கு ஏதோ ஆதாயம் போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும்போது உங்களை தவறாய் பேசுகிறார்களா? கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் தவறாய் பேசப்படுகிறீர்களா? கிறிஸ்துவின் சபைக்கு வருகிறதுனால் நீங்கள் தவறாய் பேசப்படுகிறீர்களா? இன்னும் கொஞ்சம், கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லுகிறதுனால உங்களை தவறாய் பேசுகிறார்களா? கொஞ்சம் பழைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். பழைய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன்? பழைய வாழ்க்கையில் என்னுடைய போராட்டம் எப்படி இருந்தது? என்னுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருந்தது? என்னுடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருந்தது? என்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? அல்லது அழிந்து போகலாம், செத்து போகலான்ற அந்த அந்த முடிவு கூட நான் வந்திருப்பேனே. ஆனால் இன்று கர்த்தர் என்னை வாழ வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? எத்தனை பேர் அந்த விசுவாசிகள் வரல சொல்ல முடியுமா? அப்போ இந்த இயேசுவை பற்றி சொல்லும்போது எல்லாருமே புகழ மாட்டார்கள், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்க மாட்டார்கள். பாருங்கள், ஒரு ஊரில் அதே ஊர் தான், அதே இடம் தான், அங்கு ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு நபருக்கு விடுதலை ஆகும்போது அதை சுற்றி இருந்த மக்கள் இவளுக்கு துன்புறுத்தப்பட்டுக்கிறாங்க. ஓகே, கீழே நடக்கிறது மீண்டுமாக பார்க்கலாம். இப்போ அவங்களை என்ன பண்ணாங்கன்னா ஜெயிலில் போட்டுறாங்க. அவர்களை கால்களை தொழு மரத்தில் கட்டி வைக்கிறார்கள். இப்போ 25வது வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்ல முடியுமா? verse 25, நடுராத்திரியிலே எப்போ ஜெபம் பண்ணுகிறார்கள்? எல்லாம் சொல்லுங்க பாருங்க. எப்பொழுது? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள். ஓகே, எல்லாம் சொல்ல முடியுமா? எல்லா கரமே சொல்ல முடியுமா? மீண்டும் ஜெபம். இப்பொழுது ஆற்றங்கரை அல்ல, சபை ஆலயத்தில் அல்ல, இப்பொழுது ஒரு சிறைச்சாலையில் ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? தேவனை துதித்து பாடினார். ஜெபம், துதி, பாடல். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம், துதி, பாடல். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கடவுளை துதிக்கிறதான ஒரு இருதயம் இருக்கிறதா? ஏன் ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும்? ஏன் ஒரு நாளை வைத்து நம்ம துதிக்க நாம் பிரயாசப்படுகிறோம்? ஏன் சபைக்கு வரும்போது துதியை முக்கியப்படுத்துகிறோம்? இது கடவுள் ஒன்று அவர் துதிக்கு பாத்திரர், இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்திருக்கிறார். மூன்றாவது, அவர்கள் பாடல் பாடினார்கள். அவள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் நாவு கர்த்தரை பாடுகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை ஊற்றி ஆமே சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கடவுளை பாடினீர்கள் சந்தோஷமாக? காலைல 6 பாடினேன் என்று சொல்ல ஒரு அல்ல சொல்லுங்களேன். கை தட்டி பாடுவேன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? பாடணும். கை கட்டப்பட்டிருக்க நிலைமை இல்லை. நம்ம கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார், பாட வேண்டும். நம்புவேன். யாரை தான் நம்ப போறேன்? நான் உண்மையாகவே இயேசு நம்பக்கூடிய நம்பிக்கையிலிருந்து நான் வெளியேறுகிறேனா? இதை சொல்லும்போது, இதை பாடும்போது, துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு விடுதலைக்கு நேராய் செல்லும். ஜபம், துதி, பாடல் ஒரு விடுதலைக்கு நேராக நம்ம கொண்டு செல்லும். விசுவாசிக்கு ராமே சொல்ல முடியுமா? ஏன் சிலருடைய வாழ்க்கையில் விடுதலை குறைபடுதுன்னா அங்கே ஜப குறைவு இருக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஜப குறைவு மாத்திரமல்ல, துதித்து பாடுவது குறைவாக இருக்கும். நல்லா பாருங்க, பவுல் மட்டும் பாடலை. அங்கே வசனம் 25 சொல்கிறது. எப்படிப்பட்ட நேரம் என்றால், எப்படிப்பட்ட நேரம் அது? முதல்ல நடுராத்திரி. சொல்லுங்க பார்க்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிறாங்க. நடுராத்திரியில் நீங்கள் பாடணும்னா உங்களை கட்டாயப்படுத்தல ஆண்டவர். என்ன பண்ணுங்க? எப்பெல்லாம் முடியுமோ பாடுங்க, எப்பெல்லாம் முடியுதோ ஜெபம் பண்ணுங்க. காலையில் முடியுதா எழுந்திரி ஜெபம் பண்ணுங்க. தனியாக பண்ண முடியுதா தனியாக பண்ணுங்க, குடும்பமாக பண்ண முடியும்னா குடும்பம் பண்ணுங்க. இந்த இடத்தில் இருவரும் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி துதித்து பாடும்போது இப்போது ஒரு விடுதலைக்கு நேராக செல்லப்படுகிறது. 26வது வசனத்தை எல்லாரும் சொல்ல முடியுமா? 26, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள், பூமி மிகவும் அதிர்ந்தது, கட்டுகளும் கழண்டு போயிற்று. எல்லாம் ஒரு ஆமே சொல்ல முடியுமா? பாருங்க, இவர்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலைக்குள் இருந்த அநேகருடைய வாழ்க்கையில் கட்டுகள் உடைக்கப்படுகிறது.
இதை பார்த்தபோது இந்த இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகள் தப்பி விடுவார்கள் என்று சொல்லி அந்த ஜெயிலில் இருக்கிற வார்டன் அல்லது அதில் இன்சார்ஜாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பயந்து போகிறான். ஐயோ இதெல்லாம் ஏதோ நடக்குது, இங்கே எல்லாம் கட்டிலும் உடையுது, செயின்லாம் உடையுது, இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லி அவன் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை வைத்து தன்னை பட்டயத்தினால் குத்தி கொள்ள போகிறான். தட் மீன்ஸ் என்னென்னா, அவன் செத்து போக விரும்புகிறான். ஏன்னா மேலே இருக்கிற ஆளுங்களுக்கு இங்கே நடந்தது தெரியாது. ஏன் கைதிகள்லாம் வெளியே போனாங்க, ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டில் ஏன் விட்ட என்று இந்த இன்சார்ஜை கேட்கும்போது அவன் சொல்லணும். அப்போது இவனால் சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது தற்செயலாக நடக்கிற காரியங்கள், கர்த்தருடைய வல்லமையினால் நடக்கிற காரியங்கள். அதனால் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய உயிரை அவன் மாய்த்து கொள்ள செல்லும் போது பவுல் சொல்லுகிறான், 28வது வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் எங்கே தான் இருக்கிறோம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இதான் இயேசுவின் வல்லமை. எதுவுமே ராம சொல்ல முடியும். விட்டா போதும் என்ன பண்ணிருக்கலாம் எல்லாருமே. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, விடுதலை ஆக்கினா ஓடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆனால் நாங்கள் போகும்போது முறைப்படி போக வேண்டும். எதுவுமே நான் சொல்லுறது புரிகிறது. யூ கிவ் த சார்ஜ் ஷீட், கொடு, அந்த லெட்டர் கொடு, நாங்கள் விடுதலை ஆகிட்டோம், ரிமாண்ட்லேருந்து வெளியே ஆகிட்டு சொல்லிட்டு லெட்டர் கொடு அப்படின்னா முறைப்படி என்ன அனுப்புவதற்காக காத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுவிக்கிறவர், எல்லாவற்றையும் ஒழுங்கின்படி விடுவிக்கிறவராக இருக்கிறார். எதுவுமே ராமே சொல்ல முடியும். கரங்களை ஊற்றி ராமே சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு விடுதலைலாம் கிடையாது. கர்த்தர் முறையாக, கர்த்தர் சரியாக நம்மை விடுதலை ஆக்கின சாட்சியை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். இதன் பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த மனிதன், அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவன் கேட்குறான், ஆண்டவன்மாரே 30வது வசனத்தில், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க பாலாம். ரட்சிக்கப்படுவதற்கு, அப்போ கட்டுகளோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்ததை இவன் பார்க்கிறான். ஆனால் இதற்கு காரணம் ஏதோ இருக்கிறதே, இவங்க ஏன் அவங்க ஓடி இருக்கலாமே, ஓடாமல் ஏன் உள்ளே இருக்கிறாங்க என்று நினைத்து ரட்சிக்கப்படுவதற்கு. அப்போனா இந்த பவுல் பாடின தேவன் யார், இந்த பவுல் துதித்த தேவன் யார், இந்த பவுலும் சீலா உட்கார்ந்து ஏதோ ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க, அவங்க கடவுளை வேண்டி கொண்டு இருந்தாங்களே, அந்த கடவுள் யார் என்று சொல்லி, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் வர வேண்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இப்போ பவுல் சொல்லுகிறான், அதற்கு அவர்கள் 31வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ விசுவாசம் தேவை. இங்க இருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பின் என்கிற அனுபவம், விடுதலை என்கிறதான ஒரு அனுபவம். இங்கு இந்த மனிதர்களுக்கு சிறைச்சாலையில் விடுதலை கிடைத்து விட்டது. சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், என் ஆத்துமா விடுதலை அடைய வேண்டும், என் பாவத்தில் ஒரு மன்னிப்பு வேண்டும், எனக்கு பாவ பிராயச்சித்த வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிக்க வேண்டும். சிறைக்குள் இருக்கிறவனோ ஒரு கட்டுக்குள் இருக்கிறான், சிறைக்கு வெளியே இருக்கிறவனும் ஒரு கட்டுக்குள்ள தான் இருக்கிறான். அவன் சரீரத்தில் கட்டுக்குள் இருக்கிறார்கள், வெளியே இருக்கிறவர்கள் மனதில் கட்டுகளோடு கூட இருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் எல்லாரையும் ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? இதைத்தான் சொல்லுகிறான், நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுங்க, விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இல்லை, ஏன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா உங்கள் ஜெபம் இருக்கிறதா, உங்களுடைய வேண்டுதல் இருக்கிறதா, உங்களுடைய பிரயாசம் இருக்கிறதா? புரிந்தவராமல் சொல்ல முடியுமா? நான் எவ்வளோ சொல்லிப்பாட்டேன், அந்த ஆள் வரமாட்டேங்கிறார் என்ன சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. நேற்று தினத்தில் அந்த கிட்ஸ் ட்ரைனிங் நடக்கும்போது தற்செயலாக என்னுடைய 2வது பிரதர் அவங்க மகளோட அவங்களோட இன்டர்வியூக்காக இங்கே வந்தாங்க, நம்ம அண்ணா நகர் பக்கத்தில். அப்போ அவங்க போகும்போது எங்களை பார்த்துட்டு வந்தாங்க. வந்து அமர வைத்தோம், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தோம். அந்த நேரம் இது போகுது. ஆக்சுவலி அப்போ என்ன பிளான்னா, அந்த ப்ரோக்ராம் படி கேம் நடத்தின பிறகு இந்த இயேசுவை பற்றி கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். அதை நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசித்து நான் ரெடி பண்ணினேன். அதன் பிறகு மறுபடியும் வசனத்தை படிக்க சொல்லலான்னு யோசித்தோம். சரி, அதுக்கப்புறம் என்ன யோசினா, சரி எடுத்தோடனே இயேசு பற்றி பிரசங்கம் பண்ண பிள்ளைகள் என்ன பண்ணாது, நிறைய நான் கிறிஸ்டியன்ஸ், அதாவது இயேசு அறியாத பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, கேம் நடத்திட்டு வசனத்தை படிக்க விட்டுருவோம். ஒரு 1/2 hour படிக்கட்டும், நல்லா ஜாலியாக படிக்கட்டும். அப்புறம் கொஞ்ச நேரம் பைபிளில் இருந்து வசனம் சொல்லலாம் சொல்லும்போது கரெக்டாக அந்த நேரம் தான் வரான். ஒருவேளை நான் முன்னாடியே இந்த வசனத்தை பற்றி பேசியிருந்தேன்னா அவங்க கேட்டுக்க மாட்டான். கரெக்டாக அந்த சுவிசேஷம் சொல்கிற நேரத்தில் என்னுடைய சகோதரரும் அவங்க மகளும் உட்காந்து கேட்டாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பாலாம். பல நாட்களாக ஜெபித்து வருகிற, நேரில் சொல்ல முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அல்லையா சொல்லுங்க பாலாம். பாருங்க, கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
நம்ம ஜபத்தை இது பல நாட்டில் ஒவ்வொரு நாள் ஜபம் இது, ஏதோ ஒரு நாள் ஜபம், ஒவ்வொரு நாள் ஜபம் இது. அப்புறம் கடைசி இன்னொன்று சொன்னேன், பிள்ளைங்க 8 வசனம் சொன்னாங்களாம், கரங்களை தட்டுன்னு சொன்னேன், எல்லாம் கரங்க தட்டினாங்க. ஒரு நீங்கள் சொல்லுங்க பாலம், எல்லாரையும் சொல்ல மாட்டீங்களா? 8 வசனம் படிச்சவங்க. அப்போ சொன்னேன், இங்கே உட்காந்துருக்கிறார் எங்கள் அண்ணன் 150 வசனம் படித்தவன்னு சொன்னேன். எஸ், சண்டே கிளாஸில் 150 வசனம் படித்து நாங்கள் இருந்த சபையில், எங்கள் சபையில், மதுராந்த சபையில் இந்த பைபிள் அப்போமே கிஃப்டாக வாங்கின ஒரு சபை. இந்த வாழ்க்கையில் அதான் யூத் ஸ்டேஜ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பிஸ்னஸ்க்காக, குடும்ப பிரச்சனைக்காக, நண்பர்களுக்காக சில ஒவ்வொன்றா ட்ராக் மாறுவாங்க. அப்போ எங்கள் அப்பா நல்ல பிஸ்னஸ் இருக்கும்போது, மகனே நாங்களாம் எங்கே போயிட்டு வரோம், சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் மகனே, நீ என்ன பண்ணிக்கோ பிஸ்னஸ். அது ஒன்று தான். இன்றைக்கு அதுக்கப்புறம் சில காரியங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் வேறு மாதிரி போனதுனால ரட்சிப்பு தடைப்பட்டது. ஆனால் கடவுள் பாருங்கள், ஒன்றுமே நான் சொல்ல, ரொம்பலாம் சுவிசேஷம் சொல்ல, என்ன சொல்ல எனக்கு புரியல, ஏன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம என்ன சொல்ல முடியும். அதனால் இயேசு நமக்காக வந்தார் என்று சொன்னேன். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இயேசு உங்களுக்கு ஒரு வீடை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் மேலே பறக்க முடியும்? எத்தனை பேர் பறக்க ஆரம்பிக்கிறீங்க? எல்லாம் கைத்தோம், எல்லாரும் பறக்கணும் தான் விருப்பம். ஓகே, பறவைகள் எவ்வளோ தூரம் பறக்கும்? அது ஒரு லிமிட் இருக்குது. மேகம் இருக்கிற வரைக்கும் தான் பறக்கும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது. அதுக்கு மேலே எதனா பறக்குமா? பசங்க கரெக்டாக சொல்கிறாங்க, ராக்கெட் பறக்கும் அங்கிள் சொல்கிறாங்க. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ராக்கெட்டு அது எவ்வளோ தூரம் போவோம், அதுக்கு மேலே எங்கன்னா போக முடியுமா? நோ நோ நோ, முடியாது. அப்போ அதுவும் பறக்க முடியாத ஒரு இடம்தான் கடவுள் இருக்கிற வீடு. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கரங்களை தட்டு கத்தை மையப்படுத்தணுமா? அந்த வீட்டுக்கு போனேன்னா இங்கே இருக்கிற இயேசுவை ஒரு நபர் ஏற்றுக்கலாம். அதுதான் ரட்சிப்பு. ராக்கெட்டில் போனாலும் பரலவும் போக முடியாது. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் பரலவும் போனால் இயேசு தான் சொல்லுங்க பார்க்கலாம். என் புள்ள ராக்கெட்டில் போய் படிக்கட்டும், நானே ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். ஹெலிகாப்டரில் பறகுது, ஹெலிகாப்டர் பண்ணுகிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுது, பண்ணட்டும். ஐ பிளஸ் த பீப்புள், ஐ பிளஸ் த சில்ட்ரன். ஆனால் அவங்க மேலே பறக்க முடியுமா? இமைப்பொழுதில் பறக்க வேண்டும். யார் தெரியுமா? நீங்களும் நான் தான் பறக்க போகிறோம். ஒரு ஆமே சொல்லுங்க பாருங்க. இன்னும் ஆமேன நிறைய பேருக்கு பறக்கவே இல்லை பாச, பறக்க போகிறோம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவுமே பறக்கணும் ஆசையாக இருக்குதா? ஓகே, இதுதான் சுவிசேஷம். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல வரல. ஏன்னா அதுக்கு மேலே பிள்ளைங்க என்ன பண்ணாது, பிள்ளைங்க கவனிக்காது. பெரியவங்களே 3/4 மணி நேரத்துக்கு உட்கார வச்சுன்னா அப்படியே நெளிவாங்க சில பேர். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிறைச்சாலைக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுறது என்ன பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த லைஃப். ஒரு கிறிஸ்தவனால் தான் இன்னைக்கு சபைக்கு வருவது அநேக தடைப்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் சரி இருந்தால் இன்னைக்கு கூட்டம் இங்கே பத்தாது. நம்ம பண்ணுற ஜபம் மட்டும் போதாது, வாழ்க்கை. பவுல் சொல்லுகிறான், நீ ஒன்றும் பண்ணிக்காத, நான் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் வாழ்க்கையை பார்க்குறேன். என்னடா இவங்க ஜபம் பண்ணானுங்க, பாட்டு பாடினானுங்க, ஏன் வெளியே ஓடாமல் இங்கே உட்காந்துருக்குறாங்க, ஏதோ சம்திங் ராங் அப்படின்ட்டு நினைத்து ஏன் இவங்க வெளியே போடல? அப்போது சம்திங் விளக்கம் கண்டிப்பாக கொடுத்துருப்போம். அப்பொழுதுதான் சொல்லுகிறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சொல்லுகிறான், இயேசு விசுவாசி. அப்போது நீ முதல்ல யார் தான் அதை கேட்டான் பாரு, அந்த நபர். அடுத்தது யாரு? உன் வீட்டாரோ. ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம். இங்கே இருக்கிறவருடைய குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். சபைக்கு நான் மட்டும் வந்துட்டு போன சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகாதீங்க. இது ஆசீர்வாதம் நீ நினைக்க வேண்டாம். நீங்கள் எங்கேயோ ட்ராக் மாறிக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பாரம் இருக்கணும். இல்லைன்னா ஜபமாவது பண்ணணும், முட்டி போட்டு ஜபம் பண்ணுங்க. கத்தர் கொண்டு வருவார், கத்தர் சந்தர்ப்பத்தை உருவாக்குவார், கத்தர் இறுதி திறப்பார். எது பேர் ஆமே சொல்ல முடியும். அப்படி ஒரு சிலர் ரட்சித்திருக்கிறார். இன்னும் வராதவங்க இருக்கிறாங்களா? நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். உங்களுக்கு ஆத்ம தாகத்தை கேளுங்க, எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அடுத்தது ஜபம் மட்டும் பண்ண போதாது, அந்த நபர் ரட்சிக்க பண்ண வாழ்ந்து காட்டணும். இங்கே பவுலும் சீலாவோ விட்டா போதும்பா, ஏசப்பா என்ன விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓடலை, நிற்கிறார்கள், நின்று காட்டுகிறார்கள். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, எங்களை ஏன் இவங்க அடித்தாங்க, நாங்கள் ரோமர் ஆச்சே, இப்போ ஏன் சும்மா அனுப்புகிறாங்க, நாங்கள் போக மாட்டோம் சொல்லிட்டு லீகலாக சில காரியங்களை பேசுகிறாங்க. நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பயந்து போகிறாங்க அதிகாரிகள்லாம். ஐயோ இவன் ரோமன் சிட்டிசன்ஷிப் இவனுக்கு இருக்குதா, இவனை போய் அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு கலங்கி அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தாஜா பண்ணவங்க சொல்லுவாங்கல்ல, எப்போ போயிடுங்க ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் அனுப்புகிறாங்க. இந்த கால நேரத்தில் கவனிக்க வேண்டும், ஜபம் அவசியம், சுவிசேஷம் அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஒரு ஆமே சொல்ல முடியுமா? மூன்றாவது, வாழ்க்கை ரொம்ப அவசியம். சும்மாலாம் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இப்போ எங்கள் சகோதரர் வராருன்னா எங்கள் வாழ்க்கையை பார்ப்பாங்க, எல்லாம் கடைப்பட்டு. இயேசு பற்றி தெரியும், இயேசுடைய ரட்சிப்பெல்லாம் தெரியும், ஆனால் ரட்சிப்பில் ஏதோ தடைகள் இருக்கிறது. இப்போ வாழ்க்கை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்றைக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த காரியம் எங்கே நடந்தது என்றால் இந்த பிலிப்பு பட்டணத்தில் தான். எதுவுமே நாம சொல்ல முடியும்.
இப்போ கீழே என்ன நடந்தென்றால் அது மட்டும் பார்க்கலாமா? 33, அந்த அப்போஸ்தலர் 16:33 எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மேலும் அவர்களுடைய காயங்களை கழுவினான், அவனும் சொல்லுங்க, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும். ஓகே, கரங்களை தட்டி எடுத்து பேர் ஆமே சொல்ல முடியும். எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படலையா? எங்கோ ஜபத்தில் குறைஞ்சிருக்கிறோம், இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து காட்டுவதில் குறைவாக இருக்கணும். ஒருவேளை நான் இதெல்லாம் கடந்து யாரையும் பார்க்கலங்க ஐயா, நான் இயேசுவை தான் பார்த்து இங்கே வரேன்னு சொன்னால், நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவளாக இருந்தால் இந்த காலை நேரத்தில் ஒரு அழைப்பு. திஸ் இஸ் டிவைன் காலிங். இது என்னுடைய தனிப்பட்ட அழைப்பு இல்லை, வேதத்தின்படி அழைப்பு. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த பரலோகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், திஸ் இஸ் த அப்ரூவல் ஷீட். இது உங்களுக்கு உங்களுக்கான ஒரு அனுமதி சீட்டு என்று நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆலோசனைகள் வேண்டுமா? ஆலோசனை கொடுக்கப்படும். அதே சமயத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் கவனிக்க போகிறீர்கள் ஒரே ஒரு காரியம். அதை நான் பார்க்க முன்பதாக, இப்போ இந்த சபை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இப்போ அப்போஸ்தலர் 16:13 படி சொல்லுங்க பாலாம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் வழக்கமாக ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, அவ்வளோதான். அப்போ ஓய்வு நாளில் ஆலயத்தில் இல்லை, ஒரு ஆற்றண்டையில் உட்கார்ந்து ஜபம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். இதில் ஒவ்வொரு குடும்பமாய் ரட்சிப்புகள் வருகிறார். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் ஆற்றண்டையில் ஆரம்பிக்கப்பட்ட சபை. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு அல்ல சொல்ல முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? பெரிய பெரிய பில்டிங். ஊழியக்காரங்களும் சொல்கிறேன், சபை ஆரம்பிக்கணும், இன்றைக்கி பெரிய பில்டிங் இருக்குதா, பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்குதா, பெரிய பெரிய இது இருக்குதா, மைக் செட் இருக்குதா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரை பற்றி சொல்லும்போது, அவங்க சீனியர் பாஸ்கிட்ட போய் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாராம். ஸ்பீக்கர் 2, கீபோர்டு 1, அப்புறம் வேறு என்னென்ன போட்டு, அப்புறம் லிஸ்ட்டு பார்த்தா அது லட்சக்கணக்கில் போகுது. அப்போ அந்த சீனியர் பாஸ்டர் கேட்டாராம், இதெல்லாம் இல்லைன்னா சபைக்கு இயேசு கிறிஸ்து வரமாட்டான்னு கேட்டாராம். அந்த ஊழியக்கார் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாராம். இன்றைக்கி சபை ஆரம்பம் என்று சொன்னாலே பலவிதமான ஸ்ட்ரக்சரை தான் எதிர்பார்க்குறான். இட் இஸ் நாட் ராங், ஆனால் இதுதான் ஊழியம் கிடையாது, இது சபை கிடையாது. எங்கு வேண்டாலும் சபை ரன் ஆகும். விசுவாசம் ராம சொல்லுங்க பாருங்க. விசுவாசம் இப்போ நீங்கள் சொல்லணும், சபை நீங்கள் எங்கே வேணாலும் நடத்துங்க பாஸ்டர், நாங்கள் வந்து ஆராதிப்போன்னு ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். பில்டிங் இல்லை பாஸ்டர், ஏசி இல்லை பாஸ்டர் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது தவிர மீண்டும் சொல்லுகிறேன், நாமும் ஜபம் பண்ணுகிறோம், நாமும் பிரேஸ். ஆனால் சபை என்பது கட்டிடம் அல்ல, சபை என்பது ஒரு பில்டிங் அல்ல, சபை என்பது சபைக்குள் இருக்கிற பொருட்கள் அல்ல. சபையில் ஆவியானவர் உலா வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அடுத்தது நீங்களும் நானும் தான் சபை. இந்த ரட்சிப்புக்குள் வர வேண்டிய மக்கள் உள்ளே வருகிறார்களா? வருவதற்காக பிரயாசம் இருக்கிறதா? திஸ் இஸ் த சர்ச். இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும் சபை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற நினைப்பில் இன்னைக்கு தவறாய் அநேக வாலிபர்கள் அல்லது ஊழியர்கள் நடத்தப்படுகிறார். ஒரு பில்டிங் இருந்தால் போதும் சபை ஆரம்பி. இல்லை 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 இல்லை, கர்த்தருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்க வேண்டும், கர்த்தருடைய அப்போஸ்தலன் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இன்னைக்கு நினைச்சதெல்லாம் சபை என்கிற ஒரு காலகட்டமாகிவிட்டது. சொல்லுவாங்கள்ல, தெருக்கு தெரு டீ கடைன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் இருக்கு, தப்பு கிடையாது. ஆனால் கடவுளுடைய வழிகாட்டுதலோடு கூட, கடவுளுடைய ஊழியருடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு சபை ஆரம்பிக்கப்படுவதனால எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அப்போ எல்லா காரணங்களும் தாமே சொல்ல முடியுமா? ஸோ ஆற்றோரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. இரண்டாவதாக 1 தெசலோனிக்கே 2:2 சொல்லுகிறது. வேகமாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் என்ன பாடு, சிறைச்சாலையில் போடப்பட்டோம், எங்களை தொழுமரத்தில் மாட்டி விட்டார்கள், நடு இரவில் அந்த கஷ்டத்தில் நாங்கள் துதித்து பாடினோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனோம். பாடுபட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. இதுமாதிரி ராமே சொல்ல முடியும். ஊழியம் சும்மா கிடையாது. இன்னைக்கு ஊழியம் வியாபாரமாக நினைத்து கொண்டு அநேகர்கள் வருகிறது. தயவுசெய்து வர வேண்டாம். இட் இஸ் நாட் அன் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் எ பிஸ்னஸ். லாபத்துக்காக வர வேண்டாம். பிரசங்கத்தில் நம்மளும் பண்ண தெரியும், நமக்கும் பாட தெரியும் ஊழியத்துக்கு வர வேண்டாம். ஊழியத்தில் இணங்கி இருங்க, கீழே இருங்க அல்லது அடங்கி இருங்க. தட் மீன்ஸ் செய்யுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எத்தனை ராம சொல்ல முடியும்? அழைப்பு இருக்கிறதா? யூ கம். இல்லையா, ஊழியரோடு சபையோடு கூட இணைந்து பண்ண பழகுங்கள். எத்தனை நான் சொல்லுது புரிகிறது? புரிந்த ஒரு ராம சொல்ல முடியுமா? எல்லாம் இல்லை சொல்ல மாட்டீங்களா? ஏன்னு சொன்னால் இன்னைக்கு எது வேணாலும் சபை எப்படி வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பேய் ஓட்ட தெரிஞ்சால் சபை ஆரம்பிச்சிடலாம்.
இன்னைக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் எங்கன்னா போய் பைசா கொடுத்து வாங்கிட்டா சபை ஆரம்பிச்சிடலாம். இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிற நாட்களில் உபத்திரவத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை. எத்தனை பேர் ஆமா சொல்ல முடியும்? உபத்திரவப்படுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க? ரொம்ப கம்மி. பட்டினி இருக்கிறதுக்கு ரெடியா? ஊழியனா பட்டினி இருந்துதான் ஆகணும். சில நேரத்தில் ஊழியம் என்று சொன்னால் பலவிதமான வருத்தங்கள் வரலாம். இதுதான் சபை. இன்னைக்கு பணம் கொடுத்து கெடுக்கிற அநேக மனிதர்கள் இன்னைக்கு எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரனை எடுத்தோடனே பணம் கொடுக்கணும், ஊழியக்காரனா அவனுக்கு அப்படியே கேஷை கொடுக்கணும். இல்லை, கர்த்தர் பாடுகளின் மத்தியில் தான் சபையை உருவாக்குகிறார். எதுவுமே ராம சொல்ல முடியும்? வருத்தம் இருக்கும், பாடு இருக்கும், உபத்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பசி இருக்கும், பட்டினி இருக்கும். இதெல்லாம் கடந்து உருவாக்கப்பட்ட சபை. எதுவுமே ராம சொல்ல முடியும்? இன்னும் தெசலோனிக்கே சபையை சொல்லும் போது, நீங்களும் சுவிசேஷம் சொல்ல கஷ்டப்பட்டீங்கப்பா, விசுவாசிகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அங்கு விசுவாசிகளும் கஷ்டப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களை பலவிதத்தில் வேதனைப்படுத்தினார்கள், பலவிதத்தில் துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த சபையை குறித்து அவனுக்கு. அப்போ ஒரு ஊழியனுக்கும் துன்பங்கள் வரும். இன்னும் சொல்லப்போனால் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தில் வருகிறவர்களுக்கும் துன்பங்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராமே சொல்ல முடியுமா? ஓகே, மூன்றாவது இப்போ சொல்லுங்க பாருங்க, பிலிப்பியர் 1:3 இவ்வளவு நாள் இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பாடுகள் மத்தியில் உருவாக்கப்பட்ட இந்த சபை அப்படி நிற்கவில்லை. இப்போது அதை விட ஒரு சிறந்த காரியம் இந்த சபையில் இருக்கிறது குறித்து பவுல் சொல்லுகிறார். சொல்லுங்க பாருங்க, பிலிப்பியர் 1:3 எல்லாருமாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், இன்னும் ஒரு தடவை சொல்ல முடியுமா? சுவிசேஷம் உங்களுக்கு அந்த அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் ஊழியத்தில் சுவிசேஷத்தில் உதவி செய்கிற சபை. ஒரு ஆமே சொல்லுங்க பாக்கலாம். கரங்களுக்கு எல்லாமே சொல்ல முடியுமா? எல்லா கரங்களுக்கு சொல்ல முடியுமா? அருமையான விசுவாசிகளே, நீங்கள் இயேசுவை பற்றி கேட்டீர்கள், விசுவாசித்தீர்கள், ஞானஸ்நானம் எடுத்தீர்கள். இந்த ரட்சிப்பை நீங்கள் பிறருக்கு சொல்லுகிறீர்களா? இல்லை சபை மூலமாக ஒரு அழைப்பு, ஒரு ஊழியம் என்று வரும்போது அட்லீஸ்ட் அதில் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உதவி செய்கிறீர்களா? ஏதோ 10 பேர் 20 பேர் ஏதோ ஒரு நேரம் இல்லாதவங்க வராங்க நீங்கள் நினைக்காதுங்க. அவங்களுக்கு வேலைலாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வராங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த ப்ரோக்ராம் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஒரு ஊழியம். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களுக்கு ஆமே சொல்லுங்க பாலாம். இதுதான் ஊழியம். இப்படி தான் தொடங்கணும். சுவிசேஷத்தில் அறிவிப்பில் உதவி செய்ய வேண்டும். இந்த சபையை குறித்து சொல்லும்போது இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? உடன்பட்டிருக்கிறீர்கள். They helped in the gospel sharing. அவர்கள் சுவிசேஷ அறிவிப்பில் உதவி செய்திருக்கிறார்கள். ஏதோ இது பாஸ்டர் வேலை, ஏதோ இது பாஸ்டர் கூட இருக்கிற ஒரு சிலருடைய வேலை இல்லை, இது எல்லாருடைய வேலை. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இன்னும் எளிமையாக சொல்லட்டுமா? இது நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தி சொல்லலாமா? சொல்லலாம். நீங்கள் தனியாக சொல்ல முடிந்தால் தனியாக சொல்லுங்கள். சபையோடு இணைந்து செல்வதற்கு என்னால் முடியும், ஒரு நேரத்தை ஒதுக்குறேன், இதுக்கு தீர்மானம் தேவை, இதற்கு சில பொருத்தனை தேவை, கமிட்மெண்ட் தேவை. ஏதோ எனக்கு இதெல்லாம் முடியாது, மற்ற ஊழியம் என்று நினைக்கக்கூடாது. எல்லாமே ஊழியம். இருந்தாலும் இதில் விசேஷமாக உங்களுடைய உழைப்பு தேவை, உங்களுடைய நேரம் தேவை, உங்களுடைய பிரயாசம் தேவை. தட் மீன்ஸ் we need your effort. அடுத்ததாக, பாஸ்டர் எனக்கு வயசாயிடுச்சு, முடியல, சான்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை செய்யலாம். நீங்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் படிட்டு இந்த ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணலாம். எதுவுமே ஆமே சொல்ல முடியும்? ஆமே சொல்ல முடியுமா? வாலிபர்கள் எழும்பணும், புருஷர்கள் எழும்பணும், ஸ்திரீகள் எழும்ப வேண்டும். எதற்கு? முதல்ல சுவிசேஷத்தை எழும்பணும். மற்றது தான் ரெண்டாவது ஊழியம். இதெல்லாம் பண்ணுறது சின்ன பிள்ளைங்க கொடுத்தா ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா எல்லாம் பிரசங்கமே பண்ணிட்டு போயிடும். நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு நல்ல டேலண்டாக இருக்கிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இந்த சபை ஒரு சாதாரண நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு சாதாரணமான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, பாடுகளோடு கூட ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் சுவிசேஷத்துக்காக தோல் கொடுக்கிற ஒரு சபையாக பவுல் சொல்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியம்தான், இப்போ இந்த சுவிசேஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நற்கிரியை தொடங்கப்பட்டுகிறது. இப்போ வசனம் 5 சொல்லலாமா? உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஓகே, அப்போ நற்கிரியை தேவன் தொடங்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? சுவிசேஷம் கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு நல்ல காரியம் தொடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நல்ல காரியம் ஆமே சொல்ல முடியுமா? பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க பாலாம். ஒரு நல்ல காரியம் உங்களுக்குள்ள இருக்குது. கொஞ்சம் மாற்றி சொல்லட்டுமா? நல்ல காரியம், நல்ல காலம் பிறக்குது. இப்படி சொன்னா, குடு போட்டு சொன்னா, என்னப்பா ₹1 போகிறது எத்தனை எவ்வளோ போடுவாங்க? ₹10 கூட போடுவோம். ஏன் என்ன வார்த்தை சொல்லிட்டார் அவர்? நல்ல காலம் பிறக்குது. இப்போ சொல்லுங்க பாலாம், நல்ல கிரியை உங்களுக்குள்ள இருக்குது. எங்க பாஸ்டர் நொந்து போய் வந்திருக்கிறேன், ஏன் வந்துன்னே தெரில, ஏதோ வந்துட்டு எனக்கு தெரியாதனமா சர்ச்சை பார்க்க வந்துட்டேன் சொல்கிறீங்களா? இஃப் யூ ஆர் எ பிலீவர், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்மளும் சொல்லலாம், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா. நான் சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லி பயப்படுறீங்க, நீங்களாம் விசுவாசிகள். இயேசுவை அதானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ நீயும் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசி. அதுக்கு ஒரு அடையாளம் ஞானஸ்தானம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்குள் நல்ல காரியத்தை கடவுள் தொடங்கிட்டார். தயவுசெய்து எங்களை கூட்டின்னு வராதிங்க. அதில் பாஸ்டர் தொடங்கிட்டாரு, பாஸ்டர் தொடங்கிட்டாங்க. இட் இஸ் அவர் டியூட்டி. அதில் நீங்களும் அநேகர் பங்கெடுக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். வசனம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை. இப்போ சொல்லுங்க பாலாம், ஒரு விசுவாசிக்குள் நல்ல காரியத்தை தொடங்கினவர் யார் தான்? ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன். நல்லா இருக்கு சொல்லுங்க பாலாம், பிதாவாகிய தேவன். நம்ம எதை மட்டும் பார்க்குறோம்? இன்னைக்கு பருப்பு இல்லை, இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் கட்டல, அதை கட்டல, இதை கட்டல. இதெல்லாம் நமக்கு இருக்கிற குறைவுகள். அநேக நேரத்தில் வேதம் சொல்லுகிற மகத்துவத்தை நாம் முதல்ல அறியணும். அதை அறிந்த பிறகு வாழ்க்கையில் அதை கொண்டு வர்றதுக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கும். அது ரெண்டாவது. முதல்ல புரிஞ்சுக்கணும், எனக்குள் நற்கிரியை நல்ல காரியத்தை கடவுள் தான் தொடங்கியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் உங்களுக்கு ஆமென் வரணுமே. அடுத்தது பாருங்க, அதை அல்லது அந்த நற்கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இந்த நற்கிரியை தொடரப்படுகிறது. நடத்தி வருவார் என்று சொன்னால் தொடர்ந்து அந்த நல்ல காரியத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள கொண்டு செல்லுவார். மூன்றாவது, இந்த நல்ல காரியம் நல்ல கிரியை ஒரு நாளில் நிறைவுபட போகிறது. எப்பொழுது என்று சொன்னால் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், till the day of the Lord. இயேசு கிறிஸ்து வரப்போறார். அன்னைக்கு நமக்குலாம் வேலை மிச்சம். என்ன தெரியுமா? ஒருவேளை மரித்திருந்தால் they will rise from the dead, மரணத்திலிருந்து எழும்ப போகிறார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் பாக்கியவான்கள் உயிரோடு கூட இருந்தால் இந்த சபை மறுரூபமாக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறது? நல்ல கருத்து ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேர் நான் சொல்லுது ஆமென் சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நற்காரியத்தை தொடங்கினவர் தேவன், இந்த நற்காரியத்தை நமக்குள் நடத்தி கொண்டு சொல்லுகிறவர் தேவன். இந்த நற்காரியத்தை ஒரு நாள் முடிக்க போறார். இப்போ ஒரே ஒரு கேள்வி, முடிக்கிற நாளில் நான் இருப்பேன் எங்க? ஒரு விசுவாசியா இருப்பேன். இதுதான் பெரிய சேலஞ்ச். ஆரம்பித்தவர்கள் அநேகர் முடிப்பதில்லை. They are not in the church, they are not in the fellowship because various reasons. அவர்கள் பல காரியங்களை குறைவாக மதிப்பிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ இந்த இடரல் அதிகமாக சபை மகிமையான சபையாக எழும்பாமல் குறைவை மட்டும் காண்கிற சபையாக மாறி. இந்த அருமையான கால நேரத்தில் இதெல்லாம் பார்க்க வேணாம். இதெல்லாம் இருக்கும். உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குதா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்கள் வீடு பர்ஃபெக்ஷன் சொல்ல முடியுமா? அவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ வேலை வருமானம் இருந்தாலும் குறைதான். சபை என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நல்ல கருத்து சொல்ல வேண்டும். எல்லாமே சொல்ல முடியுமா? குறைகளை பார்க்காதீர்கள், நிறைகளை பாருங்கள். இப்போ அதுக்கு மட்டும் ஒரு வசனத்தை சொல்லி போகிறேன். வாட் இஸ் த எய்ம் ஃபார் திஸ் குட் திங்? இந்த நற்காரியத்துக்கு நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அதே 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கை நற்கிரியை தொடங்கின தேவன் இதை தொடர்ந்து கொண்டு போய் முடிக்கணும்னா நீதியின் கனினா நிரம்பணும். அப்ப நமக்குள்ள ஆவியின் கனி பெருகணும். நீதியின் கனினா வேற ஒண்ணுங்கிற ஆவியின் கனி, அவ்வளவுதான். கடவுளுக்கு பிரியமான குணாதிசயங்கள் பெருக வேண்டும். பலர் சொல்லியிருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சபையில் சொல்லி, பாஸ்டர் முன்னெல்லாம் நான் ரொம்ப கோவப்படுவேன், சண்டைலாம் போடுவேன். இப்போ நான் எவ்வளோ நான் மாற்றிக்கிறேன் பாஸ்டர் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சந்தோஷப்படுகிறேன். திஸ் இஸ் த ட்ரூ ஃபெய்த். இதான் உண்மையான விசுவாசின் அடையாளம். இதான் மார்க், இதான் அடையாளம். கனி கொடுக்கணும். அப்படின்னா மாற்றம் வரணும். கோப குணம், எரிச்சல் குணம், சண்டை போடுற குணம், ஏமாத்துற குணம் இருந்துச்சு பாஸ்டர், மாறிச்சா நீங்கள் தான் உயர்ந்த ஒரு நல்ல ஒரு விசுவாசி. எதுவுமே நாமே சொல்ல முடியும். கர்த்தர் இது கீழே அப்படியே கொஞ்சம் பாருங்க. 16 வசனம். நீங்கள் துப்புரவானவர்களும். நான் என்ன திரும்ப ப்ரேயர் பண்றேன்? பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளே, நீங்க கிறிஸ்துவின் நாள், அந்த முடிகிற நாள் வரப்போதில்லை, அன்னைக்கு நீங்க துப்புரவானவர்களாக, அப்படின்னா பியூர், அப்படின்னா ரொம்ப தூய்மையானவர்களாக, அடுத்து இடரல் அட்டவர்களாக, அப்படின்னா பிளேம்லெஸ், உங்க மேல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அப்போ கிறிஸ்துவின் நாளுக்காக
நாம் எல்லாரும் நற்கிரியை கடவுள் தொடங்கிவிட்டார். இன்னைக்கு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் 2 வருஷம் ஆகுது, ஒரு சிலர் 3 வருஷம் ஆகுது, ஒரு சிலர் 5 வருஷம் ஆகுது, ஒரு சிலர் 10 வருஷம் விசுவாசி, ஒரு சிலர் நான் 15 வருஷம் விசுவாசி சொல்றீங்களா? நீங்கள் நற்கிரியை தொடர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும். அதில் கடவுள் எதிர்பார்ப்பது நீங்கள் துப்புரவு, அப்படின்னா நீங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்ததாக உங்கள் மேல் அந்த இடரலற்ற காரியம் நம்ம குற்றப்படுத்துவதற்கு விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல்களை கடவுள் விரும்புகிறார். எதற்கென்று சொன்னால் கிறிஸ்துவின் நாளுக்கென்று. இன்னொரு காரியத்தை கொலோசியர் 1:22 சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால், நல்ல கவனிங்க, உண்டாகும் நம்பிக்கையை விட்டு என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அசையக்கூடாது. ஒரு ஆமை சொல்லுங்க பாக்கலாம். அசையம் அடிக்கிறார் பார்ப்பா. ஒரு அசையம் அடி கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாது. எதுக்காக விட்டு கொடுக்காம இருக்கிறோம்? சுவிசேஷத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான், இயேசுவுக்காக அவர் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்த பிறகு விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கொலோசியர் 1:22 சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால், நிலைக்கணும். அதாவது நற்கிரியை ஆரம்பிச்சுட்டு அதனால் முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? நம்ம வீட்டில் சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இயேசுவை நம்புகிறாங்களா? நற்கிரியை உண்டு அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் நம் நிமித்தமாக. ஆனால் இந்த நற்கிரியை தடை பண்ண பிசாசு பல தந்திரங்களை வைத்திருக்கிறான். அதில் ஒன்று எளிமையாக சொல்கிறேன், சபை சரிகிற சொல்லுவாங்க. முதல்ல சொல்கிறேன், நான் சரியா அது கேள்வி கேட்டால் மற்றதெல்லாம் சரியா. இது ஒரு பிசாசின் தந்திரம். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சரியா, என் குடும்பம் பர்ஃபெக்டா கேட்டு பாருங்கள். என் வசனம் சொல்லுதுன்னா, நீங்கள் துப்புரவும் இடரல் அற்றவளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த காலை நேரத்தில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறேன். என் விசுவாசம் போராட்டமாக இருக்கிறது. சில நேரத்தில் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை கூட செய்து விடுகிறேன். நீங்க சொல்றீங்களா? டோன்ட் வரி, உங்களை கர்த்தர் கொண்டு போக வர மேலே. எத்தனை ராம சொல்ல முடியும்? அதன் அர்த்தம் இதில் நீங்கள் துப்புரவாக வேண்டும். நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் விசுவாசம் குறையுது, என்ன மன்னிங்க. நான் தேவையில்லாததை பேசுகிறேன், நான் விசுவாசி தெரியும், மன்னிங்க ஆண்டவரே. நான் சில நேரத்தில் கடவுளுக்கு விரோதமான பாவம் என்று தெரிந்து செய்கிறேன் என்று ஒருவேளை இங்கே ஒருவேளை யாருன்னா இருப்பீங்கன்னா, முதல் வேலை முழங்கால் படிட்டு, இயேசுவே என் வாழ்க்கையில் கடந்த நாளில் இந்த பாவம் என் வாழ்க்கையில் மன்னிச்சிருங்க. இதுக்கு தான் இந்த திருவிருந்து உங்களை அழைக்கிறது. எதுவுமே ராம சொல்ல முடியும், விசுவாசம் ராம சொல்ல முடியுமா? இதை செயல்னா தான் அது அவிசுவாசியில் போய் கொண்டு முடியும். இதைத்தான் திரும்ப திரும்ப வேதமும் சொல்லுகிறது, இதனுடைய கடமை ஊழியர்கள். அப்போ இந்த ஒரு நபர் இடரும் போது அந்த நபருடைய இடரலை பார்த்து இன்னொரு விசுவாசி குறை சொன்னால் அது அவருக்கு தான் ஆபத்து. அவர் மனம் திரும்பிடுவார், அவர் சரியாயிடுவார். அப்போ குறை சொல்லுகிற நபர் அவர் மேலும் மேலும் குறை சொல்லுகிற மாறி தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியத்தை எழுந்து போயிடுவார். இப்போ வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்போ பாருங்க பார்க்கலாம், 21 வசனம். அதே கொலோசியர் 1:21 முதல் பகுதி சொல்லுங்க பார்க்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே, அப்ப எப்படிப்பட்ட கிரிகள் தான் இருந்திருக்கிறோம்? மோசமான கிரிகள். அப்ப மோசமான கிரி மீண்டும் வராதா? ஒரு சகோதரிக்கு வராதா? ஒரு சகோதரனுக்கு வராதா? ஒரு வாலிப்பிள்ளைக்கு வராதா? அப்ப மிஞ்சின நீதிமானாய் அநேகர் தான் தான் பரிசுத்தம் என்று சொல்லும் போது சில நல்ல ஆத்துமாக்கள் இடரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். இது பிசாசு போடுகிற வார்த்தை. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். எதுவுமே ராம சொல்ல முடியும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். குறைகளை நீங்கள் விட்டு கிறிஸ்துவ என்பதாக நீங்கள் ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் உங்களை தூய்மைப்படுத்துவார். இதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார் 22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு என்ன பண்ண வேண்டாம்? அசையாமல். அடுத்தது, ஸ்திரமாயும் உறுதியாயும் நிலைத்திருப்பீர்களானால், நீங்கள் நிலைச்சிருந்தா போதும், கிறிஸ்துவ நாளுக்கு மேலே போகலாம். ஏனென்றால் அவர் பரிசுத்தமாக்குகிறார். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? விசுவாசத்தில் போராட்டமா, பரிசுத்த வாழ்க்கையில் போராட்டமா, உண்மையில் போராட்டமா, பண விஷயத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கேட்கணும். ஏன்னா எனக்குள்ள ஒரு நல்ல காரியம் இருக்குது. நற்கிரியை கடவுள் தொடங்கி விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற? மீண்டுமாக எல்லாம் ஒரு ஆமை சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை சொல்ல முடியுமா? இன்னொரு தடவை கரங்களை பற்றி சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கரங்களை பார்த்து. உங்ககிட்ட நல்ல காரியத்தை கடவுளே தொடங்கிட்டாரு. எத்தனை பேர் உண்மையாக நம்புறீங்க? அதை என்கிட்ட நல்ல காரியமா? என்னை பார்த்தா, எஸ், நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையில் மீண்டும் சொல்லுகிறேன், எல்லா விதமான போராட்டங்கள் வரும். அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இப்போ அதை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர்
இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நான் அறிகிறேன். நீங்க சொல்லணும், நடத்துவார். நான் நிலைப்பேன் சபையில், என் குடும்பம் ரட்சிப்பில் வரும், என் குடும்பம் பின்வாங்காது, என் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். எதில் நன்றா இருப்பாங்க? உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரெண்டாவது. கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசத்தோடாம சொல்ல முடியும்? நீங்க சொல்லணும். உலகம் அதை இழுக்கும், உலகத்தினுடைய மனிதர்கள் அதை இழுப்பார்கள். உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும். ஆனாலும் நற்கிரி என்கிற விசுவாசம் உள்ள வந்ததுனால அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அதற்கு ஒரே காரியம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் பாதையாக இருந்தாலும் அல்லது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை ஒருவேளை செய்துட்டேன்னு சொன்னாலும் ரெக்டிஃபை ஆகணும், மீண்டும் வெளில வந்துடணும், அறிக்கை இடணும், சொல்லணும். எதுக்கு ஊழியர்கள், எதற்கு மேய்ப்பொருளை வச்சிருக்கிறார் சொல்லணும். சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்போடு கூட பூரணத்தையும் நிறைவேற்றுவார். ஒருவேளை நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்னும் அந்த உடன்படிக்கைக்குள் வரலனா, இன்று மீண்டும் சொல்லுகிறேன், அன்று லீதியாள் என்கிற பெண் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், சிறைச்சாலைக்காரன் அன்று இரவே தன் வாழ்க்கையை தன் குடும்பத்தோடு கூட ஒப்பு கொடுத்து இந்த விசுவாசத்துக்குள் வந்து விட்டான். நீங்கள் விசுவாசத்துக்குள் வர வேண்டும். விசுவாசத்தில் வந்தவர்கள் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் வரும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கிளிப்பில் ஒரு நபர் சொல்லுகிறார், பாருங்க, இந்த கார் 20 லட்சம் அப்படியே போகுது, ரோட்டில் போகுது, 20 lakhs. இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த காருக்கு முன்னாடி போகிற கார் 40 லட்சம். விலை எவ்வளோ, ரேட் எவ்வளோ? 40 லட்சம். இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க, இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு கார் போகுது, அதனுடைய விலை 2 கோடி. எவ்வளோ சொல்லுங்க பால, எவ்வளோ? நமக்கெல்லாம் இல்லை, அந்த 2 கோடி கட்சா வேறு லெவலில் போயிடலாம். நம்ம ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா அல்லையில சொல்லுங்களேன். ஓகே, இன்னும் ஒரு காரை காட்டுறேன், ரோட்டில் அப்படியே போகுது, இதனுடைய விலை 4 கோடின்ற. எவ்வளோ கோடி? ஓகே, இப்போ அடுத்து சொல்லுகிறார், இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போகுது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். அந்த ஸ்லிப்பில் அப்படியே போகுது, அதுக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்கிறது. இந்த டெட் பாடிக்கு சொந்தம் தான் இந்த 4 காருன்ற. புரிந்தவரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஸோ நாம் எவ்வளவு பணம் இந்த உலகத்தில் வைத்திருந்தாலும் நமக்குள் நற்கிரியை என்கிற கிரியை இல்லைன்னா ஒன்றும் மேலே வராது. எத்தனை லட்சமாக இருக்கட்டும், எத்தனை கோடியாக இருக்கட்டும், இன்னைக்கு இதைத்தான் சில பொல்லாத மனிதர்கள் பணம்தான் வாழ்க்கை என்று உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா? சத்துரு உங்கள் வாழ்க்கையை பணத்தை வைத்து மடங்கடிக்க பார்க்கிறானா? சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இயேசுவின் பாவ மன்னிப்பு இருக்கிற. காதறிந்த ஊசியும் கடைக்கண் வராதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஊரில் ஒரு புலவர், ஒரு ஊசி கூட எடுத்து போக முடியாது சொல்கிறார். காதறிந்த ஊசி கூட எடுத்து போக முடியாது. 20 லட்சம், 40 லட்சம், 2 கோடி, 4 கோடி எல்லாம் ஆம்புலன்ஸ் பின்னாடி போகுது, டெட் பாடி பின்னாடி போகுது. இந்த டெட் பாடி எங்கே போகிறது என்று சொன்னால் we don't know. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் பரலோகம் போக போகிறார். இயேசுவை ரட்சிப்பை பெறாதவராக இருந்தால் நிச்சயம் இந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்பதாக ஒரு நாள் இந்த ஆத்மா நின்று வேதனைப்படும். அதைத்தான் சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷன் எத்தனை கார் வச்சிருந்தாலும் சரி, ஓகே, இட்ஸ் நாட் ராங், அது ஆண்டு தப்பு சொல்ல. ஆனா இந்த ஆத்மாவுக்குள் நற்கிரி இருக்கிறதா? அருமையான சகோதர சகோதரிகளே, வீடு இல்லையா? உங்களுக்கு சொந்தமான ஒரு தொழில் இல்லையா? உங்களுக்கு சாப்பிட்றது கூட சரியான வசதி இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனா ஒன்று, உங்களுக்குள் தொடங்கப்பட்ட நற்கிரிக்குள் உங்க வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது அதை அழித்து கொண்டு போகிறீர்களா? அல்லது வேண்டாம்பா, இயேசு கிட்ட வந்தா அவனும் சரி கிடையாது, இவன் சரி, நான் எதுக்கு இயேசு கிட்ட வரணுன்னு நீங்கள் விலக பார்க்க நோ, விட்டு விடாதீர்கள். இந்த பணக்கார மனிதனுடைய வாழ்க்கை குறித்து ஒரே கேள்வி சொல்லப்படுகிறது, எவ்வளவு இருந்தோ இது கடைசியில் இதுதான் தேவைப்படுது, காரா ஆம்புலன்ஸா? சொல்லுங்க பாலாம். 4 கோடி விலை கொடுத்து வாங்குற காரில் டெட் பாடி வைப்பாங்களா, ஆம்புலன்ஸ் வைக்க போகிறாங்களா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. ஓகே, கடைசியில் பெட்டி எங்கே புதைக்க போகிறாங்க? வீட்டுக்குள்ளேயா? நான் கட்டின 4, நேற்று கூட ஒரு ஐயா எனக்கு ஒரு வீடு காமிச்சார், சும்மா தெரிஞ்சு கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு, நல்ல சூப்பரான பில்டிங், டூப்ளெக்ஸ் ஹவுஸ், ஒரு ரேட்லாம் சொன்னார். ஓகே, நல்லா கவனிங்க, இந்த வீட்டுக்குள்ளே புதைக்க போது கிடையாது. எங்கே தான் புதைக்க போகிறாங்க? ஒரு என்ன சிமெண்ட்ரியா, கல்லறையில் புதைக்கப்படும். எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? ஆத்மா தான் முக்கியம். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய என்ன பண்ண போறாரா? நடத்துவார். நான் சொல்லணும், நீங்களும் நானும் சொல்லணும், நான் அந்த லைனில் இருக்க போகிறேன். இயேசுவோடு கூட எழும்ப போகிற லைனில் நான் எழும்புவேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்ல போறீங்க? ஒருவேளை கர்த்தர் கிருபை கொடுத்தால், நம்ம காலத்திலே வருகை இருந்தால் நம்ம நேரடியாக போக போகிறோம். இதுக்கு அடுத்தது தான் பணம், வீடு, தொழில், படிப்பு, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாமே வராங்க.
நீ நல்லா கணக்கு போட்டு பாருங்க. எந்த ஒரு நண்பரும் உங்களோட கூட வர முடியாது. எந்த ஒரு படிப்பும் மேலே கொண்டு போகாது. ஆஃப்கோர்ஸ் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், படிப்பதற்கு உதவி செய்கிறார், எல்லாமே உண்டு. ஆனால் இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி, அந்த மனுஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் நான் பிலீவர் நினைக்கிறேன். எது கூட வரப்போகுது? இந்த காலை நேரத்தில் ஒன்றே ஒன்று கூட வரப்போகிறது, எனக்குள் தொடங்கப்பட்ட நற்கிரியை கூட வரப்போகிறது. அந்த கிரியை எது தெரியுமா? இயேசுவுடைய ரட்சிப்பு தான். இயேசு கொடுத்த பாவ மன்னிப்பு, இயேசு நம்ம கொடுத்துருக்கிற பரலோக வீடு. இந்த பரலோக வீட்டுக்கு நிச்சயமாக நம்ம போக போகிறோம். எதுவும் பேர் விசுவாசம். கடைசி ஒரே நிமிஷம் கரங்களை பிடிச்சி சொல்லுங்க பால, நீங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும், உங்களை நாங்கள் பார்க்கணும் சொல்லுங்கள். இவ்வளோ சீக்கிரமா? நம்ம எல்லாரும் இருந்துக்கலாமா?